ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கிட்ட செயின், பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நகையெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரேவதிக்கும் புடவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து மனசில் நினைக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே தலை தீபாவளி, இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே தீபாவதி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது தீபாவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, உனக்கு உன் மாப்பிள்ளை பற்றி என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னால் அவரை சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியல, ஆனால் அவர் மேலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா சாதாரண ஒரு மனுஷனால் இவ்வளோ பெரிய கம்பெனியுமே உட்கார்ந்த இடத்துல இருந்து மேனேஜ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனால் இவ்வளோ கோடி லாபம் வந்து ஒரு கம்பெனிலேருந்து எடுத்து தர முடியாது. ஆனால் என் வீட்டு மாப்பிள்ளை என் கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட்டை தேடி தராரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இவர் கோடீஸ்வரராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அவர் மேலே சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு தீபாவதி சொல்கிறாங்க, சரி சாமுண்டீஸ்வரி, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும். ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அந்த ராஜா ரகுபதி ஐயா அவரோட பேர்னா இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் உனையே அவரை பற்றின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. என் மாப்பிள்ளை செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பக்கம் அவரோட பேரனா இருப்பாரோன்ற சந்தேகமும் வருது. ஒரு பக்கம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு என் மனசு ஏங்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த குடும்பம் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்ல, இதை கேட்ட தீபாவதி சொல்கிறாங்க, இரு சாமுண்டீஸ்வரி, உன்னோட குழப்பத்துக்கெல்லாம் நான் கண்டிப்பாக தீர்வு கண்டுபிடிப்பேன். எனக்காக நீ ஒரு வேலை மட்டும் பண்ணு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனோட ஆதார் கார்டை வச்சு அவன் யார் என்னங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். எப்படியாவது அவனோட அடையாளமான ஆதார் கார்டை எனக்கு வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் சடனாக அவன்கிட்ட ஆதார் கார்டு கேட்டால் அவனுக்கு சந்தேகம் வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தீபாவதி சொல்கிறாங்க, நீ கேளு, நீ வந்து எப்படி கேட்கணுமோ அந்த விதத்தில் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது மாதிரியே நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை, நான் வந்து நம்ம கம்பெனியில் பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே நம்ம போனஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால நீங்கள் தானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆதார் கார்டை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்தி யோசிக்காமல் ஆதார் கார்டை கொடுத்துட்றாங்க. ஆதார் கார்டை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் வந்து மனசில் நினைக்கிறாங்க, அத்தை ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, அது நம்மளுக்கு பெரிய அப்பா வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஆதார் கார்டை வாங்கிட்டு பட்டாசு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இந்தாங்க மாப்பிள்ளை பட்டாசு, இது பேர் மாப்பிள்ளை வெடியா, இது மாப்பிள்ளைங்க வைக்கிற வெடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி வந்து அந்த பட்டாசை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் என்ன தீபாவளி ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு தீபாவளி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி எடுத்துட்டு கொடுத்த புடவையை முடித்திட்டு கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, எப்படி புதுசாக இருக்குது புடவை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கார்த்திக் சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் உனக்கு பிடிச்சாதானே அது எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இன்னைக்கு தலை தீபாவளி, நான் எவ்வளோ ஆசையாக இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. நம்ம ரேவதிக்கு கார்த்திக் மேலே சமக்கவும் வருது. இந்த சைடு எல்லாருமே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாப்பிள்ளை வெடியை சாமுண்டீஸ்வரி வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து ரேவதி கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக அந்த வெடியை வெடிச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி மனசில் நினைக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. இந்த மாதிரி நேரத்தில் பெரிய இடி விழுகிற மாதிரி தீபாவதி எதுவுமே சொல்லக்கூடாது. கடவுளே, என் வீட்டு மாப்பிள்ளை ராஜா மேலே நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கேன், அவர் மட்டும் ராஜா ரகுபதி ஐயா அவரோட பேரை நான் இருக்கவே கூடாது, எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும், இந்த குடும்பம் கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நான் நினச்ச மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே நான் கெடுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தி ரேவதி இவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கார்த்தி பற்றின உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை வீட்டை விட்டு துரத்த தான் போகிறாங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் ராஜராஜன் வந்து மயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாத்தியாப்பா, கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே இப்போ தான் உங்களோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தியை பற்றின உண்மை எதுவுமே தெரிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, என்னம்மாம்மா, அத்தைக்கு உண்மை தெரிஞ்சமோன்னு பயப்படுறீங்களா, எதுவாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில் வந்து தான் ஆகணும், அப்படி வந்துச்சுன்னா அதை
எப்படி சமாளிக்கணும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை நினச்சி நம்ம இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் கார்த்தி ராஜராஜன் கிட்ட ஆதல் படுத்துகிற மாதிரி சொன்னாலும் அவருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குது. எங்கடா அத்தைக்கு நம்மளை பற்றின உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல, எதுவாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இருக்காரு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.